என் தங்கமே, இப்போ நீ அமைதியா இரு. வெளியில் எதுவும் மாறவில்லை போல தோன்றலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான மாற்றம் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் சத்தம் போடாது, விளம்பரம் செய்யாது. அது உன் மனத்தின் அடுக்குகளுக்குள் அமைதியாகச் சென்று உன் சோர்வுகளை மென்மையாக கழற்றிக் கொண்டே போகும். இந்த அமைதி ஓர் ஓய்வு மட்டும் அல்ல. இது உன்னை மீண்டும் உருவாக்கும் ஒரு நிலை. நீ எப்போதும் போராடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உன் ஆத்மா இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய செயல். அந்த அமைதியில் தான் உன் உண்மை சக்தி திரும்பி வர ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, நீ இதுவரை சுமந்த பாரங்களை நினை. அவை அனைத்தும் உன் இதயத்தில் கனமாக பதிந்திருந்தது. பிறருக்காக, சூழ்நிலைக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக நீ உன்னை எவ்வளவு முறை தள்ளி போட்டாய் என்பதை நினை. இப்போ அந்த சுமைகளை தரையில் வைக்க உனக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. யாரிடமும் கேட்காமல், யாருக்கும் விளக்கம் சொல்லாமல், உன் உள்ளத்திற்காக மட்டும் இந்த ஓய்வை நீ ஏற்றுக்கொள். அமைதியாக இருக்கும்போது உன் மூச்சு கூட உன்னோடு பேச ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூச்சும் உன்னை இப்போதைய தருணத்துக்கு அழைத்து வரும். கடந்த காலத்தின் வருத்தங்களும் எதிர்காலத்தின் பயங்களும் இப்போ கொஞ்சம் தொலைவில் நிற்கும். அந்த இடைவெளியில் உன் மனம் சுத்தமாகும். அந்த சுத்தத்தில் தான் தெளிவு பிறக்கும். என் தங்கமே, நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய நிலையில் இப்போ இல்லை. நீ போதுமானவன் என்பதற்கு எந்த சான்றும் தேவையில்லை. உன் இருப்பே போதும். உன் உயிரே போதும். இந்த உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியும்போது நீ இனி உன்னை குறை சொல்ல மாட்டாய். தவறுகள் நடந்தாலும் அவற்றை ஒரு பாடமாக மட்டும் பார்க்க ஆரம்பிப்பாய். இந்த அமைதியில் உன் மனம் மென்மையாக மாறும். முன்பு உன்னை எரிச்சலடைய வைத்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு வலிமை பெறாது. உன் உள்ளத்தில் ஒரு தூரம் உருவாகும். அந்த தூரம் தான் உன்னை பாதுகாக்கும். உணர்ச்சிகள் வரும், ஆனால் அவை உன்னை இழுத்துச் செல்லாது. நீ அவற்றை பார்த்து கொண்டே நிற்கும் வலிமையை பெறுவாய். என் தங்கமே, சில நேரங்களில் கடவுளின் பதில் செயலில் இல்லை. அது காத்திருப்பில் இருக்கும். இந்த அமைதி அந்த காத்திருப்பின் பரிசு. வராகி அம்மனின் அருள் பல நேரங்களில் இப்படித்தான் வரும். சத்தமில்லாமல், வெளிச்சமில்லாமல், ஆனால் உள்ளுக்குள் ஒரு உறுதியை விதைத்து கொண்டே வரும். அந்த விதை முளைக்க நேரம் எடுத்து கொள்ளலாம். ஆனால் அது முளைத்த பிறகு அதை எதாலும் அழிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் நீ ஒருவிதமாக காரணம் என நினைத்து நீ உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தாயே, அந்த எண்ணம் இப்போ மெதுவாக கரையும். எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீ புரிந்துகொள்கிறாய். சில விஷயங்கள் உன் வளர்ச்சிக்காக நடந்தது. சில விஷயங்கள் உன்னை வேறொரு பாதைக்கு திருப்பவே வந்தது. இந்த புரிதல் உன் இதயத்தை இலகுவாக்கும். என் தங்கமே, அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு குரல் எழும். அது உன்னை அவசரப்படுத்தாது, பயமுறுத்தாது. அது மென்மையாக வழிகாட்டும். எங்கு நிற்க வேண்டும், எங்கு நகர வேண்டும் என்பதை அந்த குரல் உனக்குள் சொல்லும். அந்த குரலை கேட்க இந்த அமைதி அவசியம். உன் உறவுகள் கூட இப்போ வேறொரு நிறம் எடுக்கும். யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் தூரத்தில் இருக்க வேண்டும் என்பதை நீ போராடாமல் உணர ஆரம்பிப்பாய். இந்த உணர்வு உனக்கு அமைதியை தரும். பிரிவும் இழப்பும் இனி தண்டனை போல தோன்றாது. அது உன்னை காக்கும் ஒரு ஏற்பாடு போல புரியும். என் தங்கமே, இந்த அமைதி உன்னை சோம்பேறியாக மாற்றாது. மாறாக, உன்னை தெளிவாக மாற்றும். தெளிவு வந்த பிறகு நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வலிமையாக இருக்கும். முன்பு பயத்தால் எடுத்த முடிவுகள் இப்போ உன் உண்மையிலிருந்து வரும். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தையே மாற்றும். உன் கனவுகள் இப்போ சத்தம் போடாமல் உன்னோடு காத்திருக்கும். அவை உன்னை துரத்தாது. நீ தயாரான பிறகு தான் அவை உன் முன்னால் வரும். இந்த இடைப்பட்ட காலம் வீணல்ல. இது உன் உள்ளத்தை உறுதி செய்யும் காலம். இந்த காலத்தில் நீ உன்னை நம்ப கற்றுக்கொள்கிறாய். என் தங்கமே, இரவில் அமைதியாக இருக்கும் அந்த நிமிடங்களில் உன் மனம் தானாக சாந்தமாகும். தூக்கம் கூட இனிமையாக வரும். கனவுகள் மென்மையாக மாறும். எழுந்த பிறகு ஒரு சின்ன நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருக்கும்.
காரணம் தெரியாமல் கூட உனக்கு ஒரு நிம்மதி தோன்றும். அதுவே இந்த அமைதியின் அடையாளம். நீ இப்போ எதையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். எதையும் பிடித்து நிறுத்த வேண்டாம். ஓட விடவும் வேண்டாம். இருப்பதை இருப்பது போல ஏற்றுக்கொள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் வாழ்க்கையில் புதிய ஓட்டத்தை உருவாக்கும். அந்த ஓட்டம் மெதுவாக இருந்தாலும் அது சரியான திசையில் தான் செல்லும். என் தங்கமே, நினைவில் வை. நீ அமைதியாக இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பங்கள் உள்ளுக்குள் தயாராகும். வெளியில் எதுவும் தெரியாது. ஆனால் உன் ஆத்மா தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அந்த வேலையின் முடிவு உனக்கு சரியான நேரத்தில் தெரியும். இப்போ இந்த அமைதியை சுவாசிக்க விடு. உன் இதயம் மெதுவாக துடிக்கட்டும். உன் மனம் சாந்தமாக விரியட்டும். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ வழிதவறவில்லை. நீ சரியான இடத்தில்தான் இப்போ இருக்கிறாய். இந்த உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். அந்த ஆழத்திலிருந்து தான் உன் வாழ்க்கை இனி புதிய ஒளியோடு வெளிப்படும். என் தங்கமே, இந்த அமைதியை இன்னும் கொஞ்சம் உன் உள்ளத்தில் தங்க விடு. இது தற்காலிகமாக வந்த ஒரு உணர்ச்சி அல்ல. இது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாக மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு நிலை. நீ இதை பிடித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். இது தானாகவே உன்னோடு ஒட்டிக்கொள்ளும். நீ அனுமதித்தால் போதும். உன் மனம் முன்பு எத்தனை சத்தங்களை சுமந்தது என்று நினைத்து பார். தேவையில்லாத கவலைகள், பிறர் சொன்ன வார்த்தைகள், நடக்காத விஷயங்களுக்கான பயம். இவை எல்லாம் சேர்ந்து உன் உள்ளத்தை சோர்வடைய செய்தது. இப்போ அந்த சத்தங்கள் மெதுவாக மங்கிக் கொண்டிருக்கிறது. முழுமையாக போகவில்லை. ஆனால் அவை உன்னை ஆட்கொள்ளும் சக்தியை இழக்க ஆரம்பித்திருக்கிறது. இதுவே பெரிய மாற்றம். என் தங்கமே, நீ அமைதியாக இருக்கும்போது உன் உள்ளம் உன்னை காப்பாற்றத் தொடங்கும். முன்பு நீ உன்னை காப்பாற்ற முயற்சி செய்தாய். இப்போ அந்த வேலை உன் உள்ளமே எடுத்து கொண்டிருக்கிறது. இது உனக்கு தெரியாமல் நடக்கும். நீ கவனிக்கும்போது தான் புரியும். நீ சில விஷயங்களுக்கு இனி அதிகமாக எதிர்வினை காட்டவில்லை. சில வார்த்தைகள் உன்னை இனி காயப்படுத்தவில்லை. சில சூழ்நிலைகள் உன்னை இனி குழப்பவில்லை. இந்த மாற்றம் உன் உள்ளத்தின் வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தபடி நடக்காத நாட்களை நினைத்து நீ உன்னை குறை சொல்லிக் கொண்டிருந்தாயே. அந்த நினைவுகள் இப்போ மென்மையாக கரைய ஆரம்பிக்கும். அவை முழுவதும் மறையாது. ஆனால் அவை உன்னை இழுத்துச் செல்லாது. அவை உன் கடந்த காலத்தின் ஒரு பகுதி என்று மட்டும் இருக்கும். அதற்கு மேல் இல்லை. இந்த எல்லை அமைந்த பிறகு தான் உன் மனம் சுதந்திரமாக சுவாசிக்கும். என் தங்கமே, அமைதியாக இருக்கும்போது உன் இதயம் மென்மையாக திறக்கப்படும். நீ அதை உணர்வாய். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் கண்கள் நனைந்துவிடும். அது துக்கம் அல்ல. அது உன் உள்ளத்தில் அடைத்து கிடந்த உணர்வுகள் வெளியேறுவதின் அடையாளம். அந்த கண்ணீர் உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை இலகுவாக்கும். இந்த அமைதியில் நீ உன்னை நேர்மையாக சந்திக்க ஆரம்பிப்பாய். பிறருக்காக அணிந்த முகமூடிகள் இப்போ தேவையில்லாமல் போகும். உன் உண்மை முகத்தை நீ முதலில் உனக்கே காட்டுவாய். அந்த சந்திப்பு சில நேரங்களில் சுலபமாக இருக்காது. ஆனால் அது அவசியம். அந்த சந்திப்புக்கு பிறகு தான் உன் வாழ்க்கை உண்மையாக நகரும். என் தங்கமே, நீ இனி உன் மதிப்பை பிறர் அளவுகோலால் அளக்க மாட்டாய். யாராவது உன்னை பாராட்டினாலும் விமர்சித்தாலும் அது உன் அடிப்படை அமைதியை குலைக்காது. உன் மதிப்பு உன் உள்ளத்தில் இருந்து வருகிறது என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். இந்த உணர்வு தான் உன்னை நிலைநிறுத்தும். உன் நாட்கள் இப்போ மெதுவாக மாறும். அதிசயம் போல ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. ஆனால் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது நீ நடந்த பாதை வேறாக இருக்கும். முன்பு நீ பயத்தால் நிறைந்திருந்த இடங்களில் இப்போ நம்பிக்கை இருக்கும். முன்பு நீ சந்தேகத்தால் நிறைந்திருந்த இடங்களில் இப்போ தெளிவு இருக்கும். இந்த மாற்றம் தான் உண்மையான அருள். என் தங்கமே, வராகி அம்மனின் பாதுகாப்பு உன்னை சுற்றி இருக்கிறது. அது உன்னை எங்கும் இழுத்துச் செல்லாது. அது உன் பாதையை சுத்தமாக வைத்திருக்கும். தேவையில்லாத வளர் ரிமைன்ஸ், தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத சுமைகள் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து விலகும். அந்த விலகல் சில நேரங்களில் வலியளிக்கலாம். ஆனால் அது உன் நலனுக்காக தான் என்பதை நீ பின்னால் புரிந்துகொள்வாய்.
உன் உள்ளத்தில் இப்போ ஒரு பொறுமை உருவாகிறது. முன்பு உடனடி பதில் வேண்டிய இடங்களில் இப்போ நீ காத்திருக்க முடிகிறது. அந்த காத்திருப்பில் பதற்றம் இல்லை. ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. சரியான நேரம் வரும் என்ற அமைதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன்னை அவசர முடிவுகளிலிருந்து காக்கும். என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்க மாட்டாய். அது ஒரு பயணம் போல தெரியும். சில நாட்கள் களைப்பாக இருக்கும். சில நாட்கள் இனிமையாக இருக்கும். எல்லாமே பயணத்தின் ஒரு பகுதி என்று உன் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மனதை சாந்தமாக வைத்திருக்கும். உன் உறவுகளில் இப்போ ஒரு மென்மை வரும். நீ எல்லோரையும் புரிந்துகொள்ள முயற்சி செய்ய மாட்டாய். அதே நேரத்தில் உன்னை புரியாதவர்களுக்காக நீ உன்னை மாற்றிக்கொள்ளவும் மாட்டாய். இந்த சமநிலை தான் உன் உள்ளத்தை பாதுகாக்கும். யாரோடு இருக்க வேண்டும், யாரிடமிருந்து தூரம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீ அமைதியாக உணர்வாய். என் தங்கமே, இரவுகள் இப்போ வேறொரு விதமாக இருக்கும். தூங்கும் முன் மனம் ஓடிக்கொண்டே இருக்காது. சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற உணர்வு உன்னை சூழும். அந்த உணர்வோடு தூங்குவது ஒரு அருள். அந்த அருள் உன் உடலையும் மனதையும் சீரமைக்கும். நீ இப்போ எதையும் வலுக்கட்டாயமாக நம்ப வேண்டாம். எதையும் நிராகரிக்கவும் வேண்டாம். அனுபவிக்க மட்டும் விடு. உன் வாழ்க்கை உன்னை எங்கு கொண்டு செல்கிறது என்பதை பார்க்க இந்த அமைதி போதும். உன் உள்ளம் தான் உனக்கு வழிகாட்டும். அந்த வழிகாட்டல் ஒருபோதும் உன்னை தவறான இடத்துக்கு அழைத்துச் செல்லாது. என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள். நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் நீ நிறுத்தப்பட்டுவிட்டாய் என்று அர்த்தமில்லை. நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்று தான் அர்த்தம். இந்த தயாரிப்பு உன் கண்களுக்கு தெரியாது. ஆனால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அது முழுமையாக வெளிப்படும். இந்த அமைதி உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். அது உன் வார்த்தைகளில் மென்மையாக வெளிப்படட்டும். உன் செயல்களில் தெளிவாக தெரிகட்டும். நீ எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நிலைத்த நிம்மதி இருக்கட்டும். அந்த நிம்மதியிலிருந்து தான் உன் வாழ்க்கை இனி பாதுகாப்போடும் அருளோடும் விரிந்து செல்லும். என் தங்கமே, இந்த ஓட்டமில்லாத நிலை உன்னை இன்னும் ஆழமாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதையும் செய்யாமல் இருப்பது சோம்பல் அல்ல. அது உன் ஆத்மா தன்னைச் சீரமைத்துக் கொள்ளும் நேரம். நீ நீண்ட நாட்களாக சுமந்திருந்த களைப்பு இப்போ மெதுவாக கரைகிறது. அந்த களைப்பு உடலிலிருந்து மட்டும் அல்ல. அது உன் எண்ணங்களிலிருந்து, உன் நம்பிக்கைகளிலிருந்து, உன் பயங்களிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் மனம் இப்போ சற்று வெறுமையாக இருப்பது போல தோன்றலாம். முன்பு எப்போதும் ஏதாவது ஓடிக்கொண்டே இருந்த இடம் இப்போ அமைதியாக இருப்பதால் அது வெறுமை போல தோன்றுகிறது. ஆனால் அது வெறுமை அல்ல. அது இடம். அந்த இடத்தில் தான் புதிய உணர்வுகள், புதிய தெளிவுகள், புதிய நம்பிக்கைகள் பிறக்கப் போகிறது. இடம் இல்லாமல் எதுவும் பிறக்க முடியாது என்பதை நீ இப்போ அனுபவமாக கற்றுக்கொள்கிறாய். என் தங்கமே, நீ முன்பு பல விஷயங்களை கட்டாயமாக பிடித்து வைத்திருந்தாய். உறவுகளை, கனவுகளை, எதிர்பார்ப்புகளை. அந்த பிடிப்பு உன்னை பாதுகாக்கும் என்று நினைத்தாய். ஆனால் அது உன்னை இன்னும் சோர்வடைய செய்தது. இப்போ உன் கைகள் மெதுவாக திறக்கப்படுகிறது. விடுதலை பயமில்லை என்பதை நீ உணர ஆரம்பிக்கிறாய். சில விஷயங்கள் போனால் தான் உனக்கு சுவாசிக்க இடம் கிடைக்கும் என்பதை உன் உள்ளம் புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைதியில் உன் நினைவுகள் கூட வேறொரு விதமாக வர ஆரம்பிக்கும். முன்பு வலியளித்த நினைவுகள் இப்போ உன்னை உடைக்காது. அவை உன்னை தொடும். ஆனால் காயப்படுத்தாது. அந்த மாற்றம் தான் உன் குணமடைதலின் அடையாளம். குணமடைதல் என்றால் எல்லாம் மறந்து விடுவது அல்ல. நினைவுகள் இருந்தாலும் அவை உன்னை ஆட்கொள்ளாத நிலை. என் தங்கமே, நீ இப்போ உன்னை மன்னிக்க கற்றுக் கொண்டிருக்கிறாய். உன் முடிவுகளுக்காக, உன் தாமதங்களுக்காக, உன் தவறுகளுக்காக. இந்த மன்னிப்பு சத்தமாக வராது. அது ஒரு மென்மையான ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதலோடு தான் உன் உள்ளம் இலகுவாகிறது. நீ உன்னோடு சமாதானமாகும்போது உலகத்தோடும் சமாதானமாக முடியும். உன் இதயம் இப்போ மெதுவாக திறந்த நிலையில் இருக்கிறது.
அதில் பயம் இல்லாமல் இல்லை. ஆனால் பயமே முதன்மை இல்லை. நம்பிக்கை மெதுவாக முன்னே வருகிறது. அந்த நம்பிக்கை உற்சாகமாக இருக்காது. அது அமைதியாக இருக்கும். ஆனால் அது உறுதியானது. அந்த உறுதி தான் உன்னை அசைக்க முடியாதவனாக மாற்றும். என் தங்கமே, நீ இனி ஒவ்வொரு நாளையும் ஒரு சோதனை போல பார்க்க மாட்டாய். சில நாட்கள் சுலபமாக இருக்கும். சில நாட்கள் கனமாக இருக்கும். ஆனால் எல்லாமே தற்காலிகம் என்ற புரிதல் உன் உள்ளத்தில் உருவாகிறது. இந்த புரிதல் தான் உன் மனத்தை சமநிலையில் வைத்திருக்கும். நீ உயரத்திலும் தாழ்விலும் உன்னை இழக்க மாட்டாய். உன் வார்த்தைகள் இப்போ குறையும். ஆனால் அவை ஆழமாகும். தேவையில்லாத விளக்கங்கள் உனக்கு இனி தேவையில்லை. புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ வற்புறுத்த மாட்டாய். புரிந்துகொள்ளும் மனிதர்கள் தானாகவே உன் அருகில் இருப்பார்கள். புரியாதவர்கள் மெதுவாக விலகுவார்கள். இந்த பிரிவுகள் இனி உனக்கு வலியளிக்காது. அவை உன் வாழ்க்கையின் சுத்திகரிப்பு போல இருக்கும். என் தங்கமே, வராகி அம்மனின் அருள் உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு அடிப்படை சக்தியாக செயல்படுகிறது. அது வெளியில் பெரிய மாற்றங்களை உடனே காட்டாது. ஆனால் உன் உள்ளத்தை வலுவாக்கும். உன் அடிப்படை உறுதியான பிறகு தான் வெளியில் மாற்றங்கள் நிலைத்திருக்கும். இந்த வரிசை தான் உண்மையான பாதுகாப்பு. உன் உடல் கூட இப்போ உன்னோடு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். நீ அதை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். களைப்பை மதிக்கிறாய். ஓய்வை குற்றமாக நினைக்கவில்லை. இந்த அன்பான அணுகுமுறை உன் உடலை சீராக வைத்திருக்கும். உடலும் மனமும் ஒரே திசையில் பயணிக்கும்போது வாழ்க்கை இலகுவாகிறது. என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட மாட்டாய். ஒப்பீடு உன்னை எப்போதும் குறைவாக உணர வைத்தது. இப்போ நீ உன் பாதையை மட்டும் பார்க்கிறாய். அந்த பாதை மெதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது. இந்த சொந்த உணர்வு தான் உனக்கு அமைதியை தருகிறது. உன் கனவுகள் இப்போ வடிவம் மாறலாம். முன்பு நினைத்த கனவுகள் இப்போ பொருத்தமில்லாமல் தோன்றலாம். அதற்கு பயப்படாதே. அது தோல்வி அல்ல. அது வளர்ச்சி. நீ மாறும்போது உன் கனவுகளும் மாறும். உன் உண்மைக்கு ஏற்ற கனவுகள் தான் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். என் தங்கமே, சில நாட்கள் இந்த அமைதி கூட சவாலாக இருக்கும். ஏனெனில் நீ பழைய சத்தத்துக்கு பழகியவன். ஆனால் அந்த சவாலை கடந்து போனால் இந்த அமைதி உனக்கு ஒரு வீடு போல ஆகும். எங்கு சென்றாலும் எதை சந்தித்தாலும் நீ திரும்பி வரக்கூடிய ஒரு உள்ளார்ந்த இடம். இரவுகள் இப்போ உனக்கு ஓய்வின் அடையாளமாக மாறும். தூங்கும் முன் நீ உன்னை காப்பாற்ற வேண்டியவன் இல்லை என்ற உணர்வு உன்னை சூழும். அந்த உணர்வோடு தூங்கும் போது உன் ஆத்மா ஆழமாக ஓய்வெடுக்கும். அந்த ஓய்வு தான் உன்னை மறுநாள் மென்மையாகவும் வலுவாகவும் எழுப்பும். என் தங்கமே, இந்த எல்லா மாற்றங்களும் வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. யாருக்கும் தெரியாமல் உன் வாழ்க்கை வேறொரு திசையில் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த திருப்பம் உன்னை உன்னிடம் கொண்டு வருவதாக இருக்கும். உன்னை இழந்த இடத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு வருவதாக இருக்கும். நீ இப்போ சரியான இடத்தில்தான் இருக்கிறாய். நீ தாமதமாகவில்லை. நீ முன்னேறவில்லை என்று நினைத்தாலும் உன் உள்ளம் ஆழமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை முடிந்த பிறகு தான் வெளியில் நடப்பது எல்லாம் அர்த்தமாகும். இந்த அமைதியை இன்னும் கொஞ்சம் உன் உள்ளத்தில் இருக்க விடு. அது உன்னை பலவீனமாக்காது. அது உன்னை உண்மையாக வலுவாக்கும். அந்த வலிமை சத்தம் போடாது. ஆனால் அது உன்னை வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும். அந்த நிலைதான் வராகி அம்மனின் அருளின் உண்மை வடிவம். அந்த அருளோடு நீ இனி நிம்மதியோடும் தெளிவோடும் உன் பாதையில் தொடர்ந்து பயணிப்பாய். என் தங்கமே, இந்த நிமிடம் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க கற்றுக்கொள்கிறாய். எதிர்பார்ப்புகள் உன்னை எவ்வளவு நாட்கள் கட்டிப்போட்டது என்பதை இப்போ உன் உள்ளம் புரிந்துகொள்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத நிலை வெறுமை போல தோன்றலாம். ஆனால் அந்த வெறுமையில்தான் உன் சுயமரியாதை மீண்டும் எழுகிறது. நீ யாரிடமிருந்தும் எதையும் வாங்க வேண்டியவன் இல்லை என்ற உண்மை மெதுவாக உன் இதயத்தில் உறைகிறது. உன் மனம் இப்போ தன்னை தானே ஆறுதல் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. முன்பு வெளியில் இருந்து வார்த்தைகள் தேவைப்பட்ட இடத்தில் இப்போ உன் உள்ளமே உன்னை அணைத்துக் கொள்கிறது. அந்த அணைப்பு மென்மையானது.
தீர்ப்பு இல்லாதது, குற்றம் சாட்டாதது. அந்த அணைப்பில் தான் நீ நீண்ட நாட்களாக தேடிய பாதுகாப்பு இருந்தது என்பதை நீ உணர ஆரம்பிக்கிறாய். என் தங்கமே, உன் சுவாசம் இப்போ ஆழமாகிறது. ஒவ்வொரு மூச்சும் உன்னை நிலைநிறுத்துகிறது. நீ இங்கே இருக்கிறாய் என்ற உண்மை போதுமானதாகிறது. கடந்த காலம் உன்னை இழுத்துச் செல்லவில்லை. எதிர்காலம் உன்னை பயமுறுத்தவில்லை. இந்த இடைப்பட்ட நிலை தான் உன் உள்ளத்தின் வீடு. இந்த வீட்டில் நீ சற்று நேரம் தங்கி இருந்தால் உன் வாழ்க்கையின் வேகம் தானாகவே சமநிலைக்கு வரும். உன் எண்ணங்கள் இப்போ வரிசையாக வரத் தொடங்கும். முன்பு குழப்பமாக இருந்த மனம் இப்போ தெளிவாக மாறுகிறது. எல்லா பதிலும் உடனே கிடைக்காது. ஆனால் எந்த பதிலும் இல்லாமலும் இருக்க முடியும் என்ற அமைதி உனக்கு வருகிறது. இந்த அமைதி தான் உன்னை அவசர முடிவுகளிலிருந்து காக்கும். நீ இனி உன் பயத்துக்காக ஓட மாட்டாய். உன் உண்மைக்காக நடப்பாய். என் தங்கமே, உன் இதயம் இப்போ மென்மையாக துடிக்கிறது. அந்த துடிப்பில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது வெளியில் காட்டிக்கொள்ளாது. ஆனால் அது உன்னை விட்டு போகாது. அந்த நம்பிக்கை தான் நீ விழும் இடங்களில் உன்னை எழுப்பும். நீ சோர்வடையும் நேரங்களில் உன்னை தாங்கும். அந்த நம்பிக்கை எந்த மனிதரிடமும் சார்ந்தது அல்ல. அது உன் உள்ளத்தின் ஒரு பகுதி. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் இப்போ மூடப்பட்டதாக தோன்றலாம். அந்த மூடல் தோல்வி அல்ல. அது பாதுகாப்பு. உன் உள்ளம் இன்னும் தயாராகாத இடங்களுக்கு நீ போகாமல் இருக்கவே அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த புரிதல் உனக்கு பொறுமையை தரும். பொறுமை என்பது காத்திருப்பது மட்டும் அல்ல. அது நம்பிக்கையோடு காத்திருப்பது. என் தங்கமே, நீ இனி உன் உணர்ச்சிகளை அடக்க முயற்சி செய்ய மாட்டாய். அவற்றை மதிப்பாய். துக்கம் வந்தால் அதை தள்ளி வைக்க மாட்டாய். கோபம் வந்தால் அதில் உன்னை இழக்க மாட்டாய். மகிழ்ச்சி வந்தால் சந்தேகப்பட மாட்டாய். இந்த சமநிலை தான் உன்னை முழுமையானவனாக மாற்றும். உன் உறவுகள் இப்போ சுத்தமாகிறது. உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் மெதுவாக அருகில் இருப்பார்கள். இருக்கக்கூடாதவர்கள் அமைதியாக விலகுவார்கள். இந்த மாற்றம் சத்தமாக நடக்காது. ஆனால் அது நிரந்தரமாக இருக்கும். நீ யாரையும் இழந்ததாக உணர மாட்டாய். மாறாக, நீ உன்னை மீட்டு கொண்டதாக உணர்வாய். என் தங்கமே, வராகி அம்மனின் அருள் உன் உள்ளத்தில் ஒரு மௌன காவலாக இருக்கிறது. நீ தனியாக இருக்கும்போது கூட நீ தனிமையில் இல்லை என்ற உணர்வு உன்னை சூழும். அந்த உணர்வு தான் உன்னை இருளிலும் தைரியமாக நடக்க வைக்கும். வெளிச்சம் இல்லாத இடங்களிலும் உன் பாதையை நீ நம்பிக்கையோடு வைப்பாய். உன் நாட்களில் இப்போ சிறிய விஷயங்கள் முக்கியமாகிறது. ஒரு அமைதியான காலை, ஒரு சுத்தமான சுவாசம், ஒரு மென்மையான வார்த்தை. இவைதான் உன் உள்ளத்தை நிறைக்கும். பெரிய சாதனைகள் இப்போ உனக்கு அவசியமாக தோன்றாது. நிறைவாக இருப்பதே ஒரு சாதனை என்று நீ உணர்கிறாய். என் தங்கமே, உன் உடல் இப்போ உன் நண்பனாக மாறுகிறது. அதை நீ எதிரியாக பார்க்கவில்லை. அது சோர்வடைந்தால் நீ ஓய்வு கொடுக்கிறாய். அது உற்சாகமாக இருந்தால் நீ மதிக்கிறாய். இந்த ஒத்துழைப்பு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டத்தை உருவாக்கும். நீ உன்னோடு சேர்ந்து பயணிக்க கற்றுக்கொள்கிறாய். உன் மனம் இப்போ மெதுவாக திறக்கப்படுகிறது. ஆனால் அது எல்லோருக்கும் திறக்காது. அது பாதுகாப்பான இடங்களில் மட்டுமே திறக்கும். இந்த தேர்வு உன்னை கடினமாக மாற்றாது. அது உன்னை புத்திசாலியாக மாற்றும். உன் சக்தியை எங்கு செலவிட வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்கிறாய். என் தங்கமே, சில நாட்கள் இந்த அமைதி கூட சலிப்பாக தோன்றலாம். ஏனெனில் நீ நீண்ட நாட்கள் குழப்பத்தோடு வாழ பழகியவன். ஆனால் அந்த சலிப்பையும் கடந்து போனால் இந்த அமைதி உனக்கு ஒரு அடிப்படையாக மாறும். அந்த அடிப்படையில் இருந்து தான் நீ இனி எந்த சூழ்நிலையையும் சந்திப்பாய். உன் கனவுகள் இப்போ உன்னை அழுத்தாது. அவை உன்னை அழைக்கும். அந்த அழைப்பு மென்மையானது. நீ தயாரானபோது தான் அதை கேட்பாய். தயாராகாதபோது அது அமைதியாக காத்திருக்கும். இந்த மரியாதை தான் உன் உள்ளத்துக்கும் உன் கனவுகளுக்கும் இடையிலான புதிய உறவு. என் தங்கமே, நீ இப்போ எதையும் நிரூபிக்க வேண்டியவன் இல்லை. நீ போதுமானவன். இந்த உண்மை உன் உள்ளத்தில் நிலைத்த பிறகு நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சுயமரியாதையிலிருந்து வரும்.
அந்த செயல் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அது உன்னை உடைக்காது. இந்த அமைதி உன் வாழ்க்கையின் நிரந்தர துணையாக மாறட்டும். அது உன்னை எங்கே சென்றாலும் தொடரட்டும். உன் சிரிப்பிலும் உன் மௌனத்திலும் அது இருக்கட்டும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும். அந்த ஆழத்திலிருந்து தான் உன் வாழ்க்கை இனி மெதுவாக ஆனால் உறுதியாக, நிம்மதியோடும் அருளோடும் விரிந்து செல்லும். என் தங்கமே, இப்போ நீ எந்த இடத்துக்கும் ஓட வேண்டியவன் இல்லை. எதையும் பிடித்து இழுக்க வேண்டியதும் இல்லை. உன் வாழ்க்கை உன் பின்னால் இல்லை. அது உன்னோடே தான் இருக்கிறது. நீ சற்றே நின்று சுவாசிக்கும்போது அந்த வாழ்க்கை உன்னை மெதுவாக அணுகும். அவசரம் இல்லாமல், பயமில்லாமல், உன் வேகத்துக்கு ஏற்றபடி அது நகரும். உன் உள்ளத்தில் இப்போ ஒரு மென்மையான உறுதி உருவாகி இருக்கிறது. அது வெளியில் தைரியம் போல தெரியாது. ஆனால் அது ஆழமாக இருக்கிறது. அந்த உறுதி உன்னை ஒவ்வொரு நாளும் எழ வைக்கிறது. பெரிய கனவுகளுக்காக அல்ல, இன்னொரு நாளை அமைதியாக சந்திக்க வைக்கும் அளவுக்கு போதுமான சக்தியாக அது இருக்கிறது. உன் மனம் இப்போ எதையும் அதிகமாக பேசவில்லை. முன்பு நடந்த உரையாடல்கள், சொல்லப்படாத வார்த்தைகள், முடிக்கப்படாத கதைகள் எல்லாம் இப்போ மெதுவாக மங்குகின்றன. அவை மறையவில்லை, ஆனால் அவை உன் முன்னே நிற்கவில்லை. பின்னால் ஒரு நிழல் போல இருக்கின்றன. அந்த நிழல்கள் உன்னை இப்போ பயமுறுத்தவில்லை. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை இப்போ ஒரு சுமையாக பார்க்கவில்லை. அது ஒரு பயிற்சி போல தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் உன்னை சற்று சற்று வலுவாக்கும் ஒரு பயிற்சி. சில நாட்கள் அந்த பயிற்சி சோர்வாக இருக்கும். சில நாட்கள் இனிமையாக இருக்கும். ஆனால் அது உன்னை உடைக்காது. அது உன்னை உருவாக்கும். உன் இதயம் இப்போ மெதுவாக குணமடைகிறது. குணமடையுதல் என்றால் காயங்கள் இல்லாமல் போவது அல்ல. காயங்கள் இருந்தாலும் அவை உன்னை கட்டுப்படுத்தாத நிலை. நீ வலியை மதிக்கிறாய், ஆனால் அதில் நீ வசிக்கவில்லை. இந்த எல்லை தான் உன் மனத்தின் முதிர்ச்சி. உன் நினைவுகள் இப்போ உன்னை இழுத்துச் செல்லாமல் உன்னோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறது. முன்பு நீ கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டிருந்தாய். இப்போ கடந்த காலம் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும். அதற்கு மேலான அதிகாரம் அது இனி பெறாது. இந்த மாற்றம் உன் மனதில் ஒரு சுதந்திரத்தை உருவாக்குகிறது. என் தங்கமே, நீ இனி எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டியவன் இல்லை. நீ உனக்கு உண்மையாக இருக்கிறாய். அதுவே போதும். யாராவது உன்னை புரிந்து கொண்டால் நன்றி. புரியவில்லை என்றாலும் வருத்தமில்லை. இந்த நிலை உன்னை தனிமைப்படுத்தாது. மாறாக, அது உன்னை சரியான மனிதர்களிடம் கொண்டு வரும். உன் உடல் கூட இப்போ உன்னோடு பேசுகிறது. சிறிய சோர்வுகளையும் நீ கவனிக்கிறாய். சிறிய சந்தோஷங்களையும் நீ உணர்கிறாய். நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை உன்னை மென்மையாக கவனிக்கத் தொடங்குகிறது. இந்த பரிமாற்றம் தான் உண்மையான சமநிலை. என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு நன்றி பிறக்கிறது. அது எந்த பெரிய விஷயத்திற்கும் அல்ல. நீ இப்போ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கே. இந்த நன்றி உன் உள்ளத்தை நிறைக்கும். நிறைந்த உள்ளத்தில் இருந்து தான் அமைதி வெளிப்படும். அமைதியில் இருந்து தான் தெளிவு பிறக்கும். உன் வார்த்தைகள் இப்போ குறைந்தாலும் அவை உண்மையாக இருக்கும். தேவையில்லாத விளக்கங்கள், தேவையில்லாத வாக்குறுதிகள், தேவையில்லாத உறுதிமொழிகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தோடு ஒத்திசைவாக இருக்கும். அந்த ஒத்திசைவு தான் உன்னை நம்பகமானவனாக மாற்றும். என் தங்கமே, வராகி அம்மனின் அருள் உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அந்த அடித்தளம் அசையாது. மேலே என்ன மாற்றங்கள் நடந்தாலும் உன் அடிப்படை பாதுகாப்பாக இருக்கும். இந்த பாதுகாப்பு தான் உன்னை எந்த மாற்றத்தையும் எதிர்கொள்ள வைக்கும். உன் உறவுகள் இப்போ உன்னை சோர்வடைய செய்யாது. ஏனெனில் நீ எல்லா இடங்களிலும் உன்னை செலுத்தவில்லை. உன் சக்தியை நீ மதிக்கிறாய். எங்கு இருக்க வேண்டும், எங்கு இருக்கக்கூடாது என்பதை நீ உணர்கிறாய். இந்த உணர்வு உன்னை கடினமாக மாற்றாது. அது உன்னை நுண்ணறிவானவனாக மாற்றும். உன் நாட்கள் இப்போ மெதுவாக ஆனால் உறுதியாக நகர்கிறது. நீ முன்னேறுகிறாயா என்று தினமும் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீ நகர்கிறாய் என்பதே போதும். அந்த நகர்வு சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும். ஆனால் அது நின்றுவிடவில்லை. இந்த நம்பிக்கை உன்னை சோர்விலிருந்து காக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ எதையும் செய்யாமல் உட்கார்ந்திருப்பாய். அந்த நேரத்தில் குற்ற உணர்ச்சி வராது. ஏனெனில் நீ அறிந்திருக்கிறாய், இந்த அமைதியும் ஒரு வேலை தான். உன் உள்ளத்தை சீரமைக்கும் ஒரு வேலை. இந்த புரிதல் உன்னை உன்னோடு நண்பனாக மாற்றும். உன் கனவுகள் இப்போ உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை அழுத்தாது. அவை உன்னை பொறுமையாக காத்திருக்கும். நீ தயாரானபோது தான் அவை உன் வாழ்க்கையில் இடம்பெறும். இந்த மரியாதை தான் உன் வாழ்க்கையின் புதிய ஒழுங்கு. என் தங்கமே, நீ இப்போ உன்னை இழக்கவில்லை. நீ உன்னை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாய். அந்த கண்டுபிடிப்பு மெதுவாக நடக்கும். ஆனால் அது ஆழமாக இருக்கும். அந்த ஆழத்தில் இருந்து தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் உருவாகும். இப்போ இந்த அமைதியில் நீ நின்றிருக்கிறாய். இந்த நிலை தற்காலிகம் அல்ல. இது உன் வாழ்க்கையின் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நீ எங்கு சென்றாலும் உன்னோடு எடுத்துச் செல்லுவாய். இந்த அமைதி உன் சிரிப்பில் இருக்கும். உன் மௌனத்தில் இருக்கும். உன் முடிவுகளில் இருக்கும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ சரியான பாதையில் தான் இருக்கிறாய். நீ அவசரப்பட வேண்டியவன் இல்லை. உன் வாழ்க்கை உன்னை நம்புகிறது. அதனால் தான் அது உன்னை இப்போ அமைதியாக வைத்திருக்கிறது. இந்த அமைதியிலிருந்து தான் உன் வாழ்க்கை இனி மென்மையாக, தெளிவாக, அருளோடு விரிந்து செல்லும்.